வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் மர்மமான ஜோம்பி கப்பல்கள், உலக நாடுகள் அதிர்ச்சி. பிரித்தானிய எரிசக்தி கட்டண உதவி ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே இனி சலுகை. லண்டன் யூத குடியிருப்பில் பயங்கர தீ வைப்பு, அதிகரித்த அச்சமும் பதற்றமும். ஹங்கேரி ஆளும் கட்சி மீது தேச துரோக குற்றச்சாட்டு, ரஷ்யாவுக்கு ரகசியங்களை கசியவிட்டதாக புகார். உக்ரைன் மீது ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல், நேட்டோ போர் விமானங்கள் சீற்றம். பிரித்தானியா மக்களிடையே போராட்டம், முன்னாள் ராணுவ தளபதியின் அதிரடி எச்சரிக்கை. ஈரான் விவகாரத்தில் டிரம்பின் அதிரடி நடவடிக்கை, மக்கள் கலக்கம். இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்கனவே உடைக்கப்பட்ட பழைய கப்பல்களின் அடையாளத்துடன் சில மர்ம கப்பல்கள் உலா வருவது கண்டறியப்பட்டுள்ளது. ஜமால் மற்றும் நபீன் என அடையாளம் காட்டிக்கொள்ளும் இக்கப்பல்கள் ஏற்கனவே சிதைக்கப்பட்டவை என ஆவணங்கள் கூறுகின்றன. போர்க்கால சூழலில் தடைகளை தவிர்க்கவும் ரகசியமாக எண்ணெயை கடத்தவும் இத்தகைய போலி அடையாளங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஜோம்பி கப்பல்கள் தங்கள் இருப்பிடத்தை காட்டும் சமிஞ்சைகளை அவ்வப்போது அணைத்துவிட்டு ரகசியமாக பயணிக்கின்றன. உலக எரிசக்தி தேவையில் 20% பங்கு வகிக்கும் இந்த பாதையில் இத்தகைய மர்ம நடமாட்டங்கள் பெரும் பாதுகாப்பு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச கடல்சார் விதிகளை மீறி செயல்படும் இக்கப்பல்களின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற மர்மம் தொடர்ந்து நீடிக்கிறது. இக்கப்பல்கள் மோதல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சர்வதேச கடல்சார் அமைப்புகள் இந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டு வருகின்றன. பிரித்தானிய எரிசக்தி கட்டண உதவி ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே இனி சலுகை. பிரித்தானியாவில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளை கருத்தில் கொண்டு எரிசக்தி கட்டண உதவியை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் இந்த நிதி உதவி மிகவும் பின்தங்கிய மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கவும் பொது நிதியை சீராக பயன்படுத்தவும் இந்த முக்கிய முடிவை அரசு எடுக்க உள்ளதாக தெரிகிறது. எரிசக்தி நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சமூக கட்டண முறையை அறிமுகப்படுத்த வலியுறுத்தி வருகின்றன. நடுத்தர வர்க்கத்தினர் இனி சந்தை விலையிலேயே எரிசக்தி கட்டணத்தை செலுத்த வேண்டிய சூழல் உருவாகலாம் என நிபுணர்கள் கருதுகின்றனர். குளிர்காலத்தை எதிர்கொள்ள திணறும் ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதே இந்த புதிய மாற்றத்தின் முக்கிய நோக்கமாகும். லண்டன் யூத குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. லண்டன் யூத குடியிருப்பில் பயங்கர தீ வைப்பு, அதிகரித்த அச்சமும் பதற்றமும். வடக்கு லண்டனில் யூத சமூகத்தினர் அதிகம் வாழும் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் மீது மர்ம நபர்கள் தீ வைப்பு தாக்குதல் நடத்தியுள்ளனர். நள்ளிரவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் வசிக்கும் நூற்றுக்கணக்கான யூத குடும்பங்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த சம்பவம் ஒரு வெறுப்புணர்ச்சியால் தூண்டப்பட்ட குற்றமாக இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறது. கடந்த சில வாரங்களாக யூதர்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களின் தொடர்ச்சியாகவே இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. குடியிருப்பின் நுழைவாயில் மற்றும் கதவுகள் தீயினால் சேதமடைந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவத்தை தொடர்ந்து யூத பள்ளிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த உள்ளூர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடையே நிலவும் பயத்தை போக்க காவல்துறையினர் கூடுதல் ரோந்து பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். ஹங்கேரி ஆளும் கட்சி மீது தேச துரோக குற்றச்சாட்டு, ரஷ்யாவுக்கு ரகசியங்களை கசியவிட்டதாக புகார். ஹங்கேரி நாட்டின் தேர்தல் வேட்பாளர் பீட்டர் மக்கியார் ஆளும் பிடஸ் கட்சி மீது கடுமையான தேச துரோக குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் ரகசிய தகவல்களை ஹங்கேரி அரசு திட்டமிட்டு ரஷ்யாவுக்கு கசியவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தகவல் கசிவு ஹங்கேரியின் பாதுகாப்புக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் என விமர்சிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் விக்டர் ஓர்பனின் அரசாங்கம் ரஷ்யாவுடன் கொண்டுள்ள நெருக்கமான உறவே இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. வரும் தேர்தலில் ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ள மக்கியார் இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த குற்றச்சாட்டை ஆளும் கட்சி திட்டவட்டமாக மறுத்துள்ளதுடன் இது ஒரு அரசியல் சதி எனவும் விமர்சித்துள்ளது.
உக்ரைன் மீது ரஷ்யாவின் அதிரடி தாக்குதல், நேட்டோ போர் விமானங்கள் சீற்றம். உக்ரைனின் எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா நடத்திய சக்தி வாய்ந்த ஏவுகணை தாக்குதல்களால் பல முக்கிய நகரங்கள் இருளில் மூழ்கின. ரஷ்யாவின் இந்த அச்சுறுத்தலை தொடர்ந்து போலந்து மற்றும் ருமேனியா ஆகிய நேட்டோ நாடுகள் தங்கள் வான்பரப்பை பாதுகாக்க போர் விமானங்களை அவசரமாக ஏவின. பிரித்தானியா வழங்கிய ஸ்டோம் ஷெடோ ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியதற்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் விளைவுகள் மோசமாக இருக்கும் என எச்சரித்துள்ளது. ரஷ்யாவின் பால்டிக் கடல் பகுதியில் உள்ள முக்கிய ஏற்றுமதி துறைமுகத்தின் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதல்களில் உக்ரைனின் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் சிலர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர். நிலைமை மோசமடைந்து வருவதால் எல்லையோர நாடுகளில் உள்ள நேட்டோ படைகள் மற்றும் ரேடார் அமைப்புகள் உச்சகட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியா மக்களிடையே போரச்சம், முன்னாள் ராணுவ தளபதியின் அதிரடி எச்சரிக்கை. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சம் பிரித்தானிய மக்களிடையே கணிசமாக உயர்ந்துள்ளது. சமீபத்திய ஆய்வில் 3/4 பிரித்தானியர்கள் வரும் ஆண்டுகளில் ஒரு பெரிய போர் வெடிக்க வாய்ப்புள்ளதாக நம்புவது தெரியவந்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு சூழல் குறித்து கவலை தெரிவித்துள்ள முன்னாள் ராணுவ தளபதி, குடிமக்கள் அனைவரும் இக்கட்டான காலத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பிரித்தானியாவின் ராணுவ பலம் மற்றும் ஆயுத கிடங்குகளை அவசரமாக மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். உலகளாவிய மோதல்கள் அதிகரித்தால் அது நாட்டின் எரிசக்தி மற்றும் உணவு விநியோகத்தை பெருமளவில் பாதிக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். தேசத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே தற்போதைய சூழலில் பொதுமக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. வரும் 2027-28 காலகட்டத்திற்குள் பிரிட்டன் தனது தற்காப்பு படைகளை முழுமையாக தயார்படுத்த வேண்டும் என ராணுவ தளபதி ஜெனரல் சர் ரோலண்ட் வாக்கர் தற்போது அவசர அழைப்பு விடுத்துள்ளார். ஈரான் விவகாரத்தில் ட்ரம்பின் அதிரடி, மக்கள் கலக்கம். ஈரான் மீது ட்ரம்ப் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் அந்நாட்டு மக்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முற்றிலுமாக முடக்க அமெரிக்கா எடுத்துள்ள முடிவு அந்நாட்டு பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடும். அணுவாயுத பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது எங்களின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக மோசமான விடயம் என ஈரானிய மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் மின்வெட்டு போன்ற சிக்கல்களால் சாதாரண மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ட்ரம்பின் இந்த அதிரடி முடிவுகள் மத்திய கிழக்கு பகுதியில் பெரும் அமைதியற்ற சூழலை உருவாக்கியுள்ளன. சர்வதேச நாடுகளின் தலையீடு இன்றி இந்த பதற்றம் தணியாது என அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்.